லா பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் மேட்டர்ஸ். எந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குன்றத பொறுத்து தான் ஒரு விஷயம் டிசைட் ஆக போது. அதாவது சட்டத்தின் கண் முன்பாக இவர் குற்றவாளியா, இல்ல குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அத வச்சு தான் டிசைட் ஆக போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி டர்ன் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 21 அதாவது போன வருடம். போன வருடம். போன வருடம் மே 21 அவங்க வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்க மாமனார் தத்தெடுத்து வளர்த்த பெண்ணும், நெய்பர் பெண்ணும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 வயது, 14 வயது. இவங்கள பார்ட்டியில இவங்க கிட்ட பாலியல் சீண்டல்ல இவர் ஈடுபட்டுட்டாரு. அப்படிங்கிற மாரி தான் இந்த ஒரு விஷயம் வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. எங்கேன்னா இவர் ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் கட் ரோட்ல இருக்க கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம். அங்க தான் பார்க்கப்பட்டது. அப்புறம் இவர பத்தின சர்ச்சைகள் ஆரம்பிக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்வின் ரூசோ அப்படிங்கிறவர் இவரோட பார்ட்னர் அப்படின்னும், அதாவது அந்த சர்ச்ல இவர்கிட்ட இருந்த அந்த இதெல்லாம் வரும் இல்லையா? டொனேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா? சர்ச் பில்டப் பண்றதுக்கு எல்லாமே. அந்த டொனேஷன்ஸ எடுத்துட்டு இவர் எல்லாமே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய பண மோசடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தான் இவர் அங்கருந்து துரத்தப்பட்டவர் தான் ஜான் ஜெபராஜ் அப்படிங்கிற மாரிலாம் வந்தது. அதுக்கப்புறம் இவர் கடவுளை நான் பாட்டு மூலியமாக கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த பாப்ஸ் சிங்கர் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய வெர்ஷன்ஸ் எடுத்தாரு. ஃப்ளைட்லலாம் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இவர் தனியா ஹெலிகாப்டரே வாங்குறதுக்குலாம் திட்டமிட்டுட்டு இருந்தாரு அங்க அப்படின்னு.